தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு, ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடலை சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடலை? உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். வவுஃபுக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனால் திமுக போட்ட கேஸில் அங்கே வாதாடவே இல்லை. அங்கே இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம், நாங்களும் கேஸ் போட்டோம், நம்ம வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே அந்த மாதிரி, நாங்களும் கேஸ் போட்டோம், நாங்களும் கேஸ் போட்டோம். அந்த மாதிரி வகுப்புக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்கள் கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல? இதுதான் மறைமுக கூட்டணி. இங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார்.